I've been dreaming on in my head like I've seen. Hi guys, today நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஆர்டினோவோட பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அந்த பார்க்க போகிற நம்ம ஆர்டினோ கிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் ஏன் மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னீங்கன்னா, ஸோ இந்த கிட்டு ஆகட்டும் சரி, ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற சென்சார்ஸ் இல்லைனா மோட்டார்ஸ் அப்படி அதுங்களாகட்டும் சரி, ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் ஆகட்டும் சரி, ஸோ எல்லாமே வந்து எனக்கு வந்து நெட்லேயே வந்து அவைலபிள். ஸோ எனக்கு ஈஸியாக வந்து பை பண்ணி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆர்டினோ யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ன்றாங்க. இது வந்து இன்டர்ஃபேஸ் வித் ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து C++ அதுமாரி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஹார்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டினோ கிட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ஹார்ட்வேர் இதோட ஹார்ட்வேர் மெட்டீரியல் இதில் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம், ப்ளஸ் சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸும் இதில் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வந்து இதில் வந்து டம்ப் பண்ண முடியும். ஸோ இது வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, connection is very simple. ஓகேங்களா? கனெக்ஷன் வந்து எப்படி சிம்பிள் அப்படின்றீங்கன்னா, ஸோ நீங்கள் எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதாகட்டும் மற்ற ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறதாகட்டும் நீங்கள் வந்து சால்ட்ரிங்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆனால் இதுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இருக்கிற வீடியோ வந்து கிளாப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து இது வந்து ஜம்பர் வயர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜம்பர் வயர்ஸ் தான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக நான் வந்து ஈஸியாக வந்து கனெக்ஷன்ஸ்லாம் இப்படியே நான் இதில் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக நான் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுமாரி நான் கனெக்ஷன் கொடுக்கறதால எனக்கு சால்ட்ரிங் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அதனால இது வந்து கனெக்ஷன் வந்து வெரி சிம்பிள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஆர்டினோ பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட பார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்தாண்ட பக்கம் இருக்கிறது வந்து 14 டிஜிட்டல் பின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்தாண்ட பக்கம் இருக்கிறது 5 அனலாக் பின்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க தெரியுற இந்த 3.3 வோல்ட்டும் 5 வோல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பின் இருக்கு, இந்த ஸ்டீல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நான் பாத்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள். நம்ம ப்ரோக்ராம் வந்து இதுக்கு டம்ப் பண்றதுக்காக யூஸ் பண்ற கேபிள் தான் இந்த யூஎஸ்பி கேபிள். நீங்க ஒன்ஸ் வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து டம்ப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை வந்து இந்த இடத்துல இருந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பவர் ஜாக். ஸோ இதுல வந்து 9 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ இந்த நம்ம கொடுக்க போறோம்ல 9 வோல்ட், இந்த 9 வோல்ட் வந்து இந்த போர்டுக்கு வந்து ஸ்டாண்டர்டா ரெகுலேட் பண்றதுக்காக இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ கூட வந்து இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதால நீங்க வந்து ஃப்ரீக்வன்சியும் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இந்த சிப்பு தான் வந்து அட்மல்ன்றவர் இந்த கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுதான் வந்து பிரெயின் ஆஃப் த ஆர்டினோ. இதுதான் இந்த ஆர்டினோக்கு வந்து பிரெயின். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா பேசிக் சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் ஆர்டினோ. அதாவது ஆர்டினோவை நீங்க ஒரு சிம்பிள் கான்செப்ட்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆர்டினோ எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத. ஓகேங்களா? நீங்க ஜென்ரலா வந்து ஒரு லோட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. லோட் மீன்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ். ஏதாவது இதுல வந்து கனெக்ஷன் பண்ணீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து பவர் சப்ளை நான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பவர் சப்ளை நான் வந்து இந்த லோடு கொடுக்கறதுக்கு நடுவில் நான் ஒரு வந்து சுவிட்ச் வந்து இன்டர்ஃபேஸ் பண்றேன். ஓகேங்களா? இந்த சுவிட்ச் நான் இப்போ இந்த சுவிட்ச் தான் நான் என்னன்றேன்னா ஆர்டினோன்றேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த ஆர்டினோ வந்து ஆன் ஆச்சுன்னா தான் இங்க கொடுக்குற பவர் சப்ளை வந்து இந்த லோடுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டினோவை நான் எப்படி ஆன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார்ஸ் மூலமா நான் இந்த ஆர்டினோவை ஆன் பண்றேன். ஓகேங்களா?
ஸோ எனக்கு இப்போ இந்த சென்சார் வந்து ஆன் ஆச்சுன்னா தான் இந்த ஆர்டினோ வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த ஆர்டினோ ஆன் ஆச்சுன்னா தான் இங்கே இருக்கிற பவர் சப்ளை வந்து லோடுக்கு போகும். ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த கிளாப் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஆர்டினோ வந்து பேசிக்காக நம்ம வந்து சுவிட்ச்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்டினோ வந்து ஏன் சிம்பிள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது why ஆர்டினோ இஸ் சிம்பிள் அப்படின்னா, பேசிக்காக ஒரு எம்பெடட் சிஸ்டமில் நீங்கள் ப்ராஜெக்ட் செய்கிறதாகட்டும் இல்லை வேற ஏதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் செய்கிறதா கோடிங்ஸ் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுனா என்ன அப்படின்னீங்கன்னா add sub move string. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தெரிஞ்சு தான் நான் ஒரு வந்து ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் கம்பைல் பண்ணும் போது ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டுக்கு வந்து மாறும். ஓகேங்களா, கம்பைல் பண்ணி ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்னா என்னன்னீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இது மாதிரி ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் மாறுறது தான் நான் போய் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் எம்பெடட் சிஸ்டம்க்கும் ஆகட்டும் மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்மேட். பட் ஆனால் இப்போ நம்ம ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ இருக்கிற லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் லாங்குவேஜ் ப்ளஸ் கொஞ்சம் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹையர் லெவல் லாங்குவேஜ் ப்ளஸ் லாஜிக். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இதை கம்பைல் பண்ணால் நம்மளுக்கு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாறி நம்மளுக்கு வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ எனக்கு மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்க்கு மாதிரி எனக்கு மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த ஹையர் லெவல் லாங்குவேஜ்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்ஷியல் இங்கிலீஷ் வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, பார்ஷியல் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லாஜிக் வந்து ஜென்ரலாக வந்து கேட்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த கேட்ஸும் பார்ஷியல் இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை கம்பைல் பண்ணி ஹெக்ஸாடெசிமல்லேருந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ எனக்கு இதுவும் வந்து எனக்கு நெட்லேயே அவைலபிள். இது வந்து எனக்கு நெட்லேயே அவைலபிள். ஓகேவா, ஸோ எனக்கு நெட்லேயே அவைலபிள்ன்றதால நான் டைரெக்டாக வந்து நெட்லேருந்து எடுத்துட்டு அதை வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட் மாற்றி மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இந்த கான்செப்ட் தெரியும்னா ஸோ எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு தெரிய தேவையில்லை. பிகாஸ் எனக்கு இது வந்து நெட்லேயே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எம்பெடட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ப்ராஜெக்டோட நம்மளுக்கு ஆர்டினோவில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கான்செப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆர்டினோ வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்டினோவை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டினோட காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு காம்போனன்ட்ஸ் தான். ப்ராசஸிங் காம்போனன்ட்ஸ், மெமரி, ஏடிசி. ஓகேங்களா, இந்த மூணு காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஆர்டினோவில் இருக்கிற அந்த ஐசி சிப்ல வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐசி சிப்ல இந்த மூணு காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது வந்து அட்மல் என்றவரை கண்டுபிடிச்சார். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நான் இதில் வந்து டம்ப் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த இது மூலமாக நான் டம்ப் பண்ணும்போது டம்ப் பண்ணுறது இந்த மெமரியில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சுங்களா. ஸ்டோர் ஆகிட்டு இப்போ நான் இதுக்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் கொடுத்துறேன். ஓகேங்களா, அதாவது இது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் இது சுவிட்சு. லோடு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, லோடுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம போன ப்ராஜெக்ட் பார்த்த மாதிரி ரிலே போர்டு வந்து நான் லோடு கொடுத்துறேன். ஓகேங்களா, இதுக்கு இன்புட் தரணும். பார்த்தீங்களா, இதுக்கு இன்புட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா சென்சார்ஸ் ஏதாவது நான் இதுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டினோ வந்து மெயின் ப்ராசஸர் ஆகும். இதுதான் வந்து லோடு கொடுக்கறதுக்கு இதுவும். ஸோ இந்த ஆர்டினோவை ஆன் பண்ணுறதுக்கு இன்புட்டாகவும் நான் கொடுக்குறேன்.
ஸோ நான் இதுலேருந்து ஒரு இன்புட் கொடுக்குற போது இங்கேருந்து நான் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை வந்து கொடுக்குறேன்னா, ஸோ இங்கேருந்து நான் இன்புட் கொடுக்கும்போது இந்த டிவைஸ் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா, ஸோ நான் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை, அதாவது எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை 220 வோல்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ இந்த ரிலே போர்டை வந்து நான் ஆன் பண்ணணும். ஸோ ரிலே போர்டு ஆன் பண்ணுறது இங்கேருந்து ஒரு இன்புட் வந்து இங்கே போகும். அது எப்படி இன்புட் போகும்னா, நான் இங்கே கொடுக்குறேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கே கொடுக்குற நான் ப்ரோக்ராம் வந்து இங்கே கம்பைல் ஆகிட்டு 0s and 1s வந்து மெமரியில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் இதுலேருந்து கனெக்ஷன்ஸ் வந்து நான் இது கொடுத்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ நான் எனக்கு ப்ரோக்ராம் படி பார்த்தீங்கன்னா 1N கொடுத்த உடனே இந்த ரிலே போர்டு வந்து ஆகும். அதாவது 1Nன்றது இங்கேருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ 1N இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனோடனே இந்த ரிலே போர்டு வந்து ஆன் ஆகிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிளாப் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது கிளாப்ன்ற நான் ஒரு இன்புட்டை கொடுக்குறேன். ஸோ இந்த நான் கொடுக்கறது வந்து இதுல போயிட்டு இதுல இருந்து வந்து எலக்ட்ரிக்கல் வேவா வந்து இதுக்கு கனெக்ஷன்ஸ் போகும். ஸோ ஓகேங்களா. இது கனெக்ஷன்ஸ் போயிட்டு நம்ம மெமரியில வந்து 0s and 1sல ஒரு ப்ரோக்ராம் கோட் கொடுத்துருக்கிறதால நான் 1N அதாவது 0வா இருக்கிறது இங்க இதுல இருந்து இன்புட் வந்து 1N வந்த உடனே இங்க இருந்து 1 வந்து இன்புட் வந்து இதுக்கு போகும். இதுக்கு போயிட்டு இந்த ரிலே போர்டு வந்து ஆன் பண்ணும். ரிலே போர்டு ஆன் பண்ணி அவுட்புட்ல வந்து நம்ம எக்ஸ்டர்னலா இருக்கிற டிவைஸ் எதையாவது ஆன் பண்ணலாம். ஸோ இதுதான் கிளாப் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஆர்டினோ யூஸ் பண்ணி செய்யறதுல மெயினா வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு இந்த சென்சார் யூஸ் பண்றேன், இது சவுண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன். சவுண்ட் சென்சார் பதிலா நம்ம ஒரு சென்சாரை யூஸ் பண்ண நம்மளுக்கு வேரிய அவுட்புட் வந்து கிடைக்கும். அதாவது இந்த ரிலே போர்டுக்கு பதிலா நான் வேற என்னென்னலாம் லோட் நான் கொடுக்கணும் சென்சார்ஸ்க்கு தகுந்த மாதிரி எனக்கு வேரியான அவுட். ஸோ இதுதான் அந்த கேபிள். ஓகேங்களா. ஆர்டினோவும் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுற ஒரு கேபிள். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ இதை வந்து நான் லேப்டாப் அவுட்லையும் பிசி அவுட்டும் கனெக்ட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு இங்கே கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னீங்கன்னா, கம்ப்யூட்டரில் நான் ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து பேஸ்ட் பண்ணி அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஹையர் லெவல் லாங்குவேஜையும் ப்ளஸ் லாஜிக் இருக்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இதில் நான் வந்து இங்கே இடத்துல கம்பைல்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் கம்பைல் கொடுத்த உடனே இங்கேருந்து அந்த கேபிள் மூலமாக இதுக்கு வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாறி வந்துடும். ஸோ ஓகேங்களா. இந்த ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாறி வருது. ஸோ இந்த மெமரியில் வந்து சேவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா. இந்த மெமரியில சேவ் ஆயிட்டு தான் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, ஆர்டினோட சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, அதுல இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம்.